கடைகளில் போய் ரோஸ் மில்க் எசன்ஸா கண்டிப்பாக வாங்காதீங்க, உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். இந்த ரோஜா பூவை வச்சு ரோஸ் மில்க் எசன்ஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜா விதையும் பாதாம் பிசினையும் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு கிண்ணம் நிறைய ரோஜா பூ எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா உதுத்து விட்டு அதில் உள்ள காம்பை தூக்கி வீசிடலாம். அடுத்ததான் இந்த ரோஜா இதில் நல்லா அலசி வடிதட்டுனால எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பால் பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். நம்ம ரோஜா இதில் கொஞ்சம் பீட்ரூட் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம். இந்த மாதிரி கலர் வரும். நல்ல கலர் வந்ததுக்கப்புறம் வேற பவுலுக்கு மாற்றிட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் இந்த சிரப்பை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா இறக்கி வச்சிடலாம். சக்கரை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வரும். ரோஸ் புட்டிங் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அது அகரகரை சேர்த்து அகரகரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிட்டிகை சால்ட், அகரகரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்த்து நான் பசும்பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறேன். கடைசியாக ரோஸ் வாட்டர் சேர்த்து இதை வந்து வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். ரியல் ரோஸ் மில்க் போடுறதுக்கு ஒரு அகலமான பவுலில் ஐஸ் கியூப் சேர்த்து நம்ம ஊற வச்ச சப்ஜா விதையும் பாதாம் பிசிறு தேவைக்கேற்ப சக்கரை சேர்த்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்க்கிறேன். அடுத்ததான் நம்ம செஞ்ச எசன்ஸ் கடைசியாக ஜில்லுன்னு பால் சேர்த்து நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப டார்க் கலர் வராது, லைட் கலர் தான் வரும். இப்போ புட்டிக்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம சின்ன பிள்ளைல இருக்கையில் ரோஜா பூவை சாப்பிட சொல்லுவாங்க. அந்த இதில் சாப்பிட்டா நீ ரொம்ப சிவப்பாக வருவ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இதுவும் ரோஸ் மில்க் எசன்ஸ், ரியல் ரோஸ் மில்க் எசன்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே.